ஹாய் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஷிப்பிங் ஷாப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம 3 பாவாக்கு தைச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டீஸ் தான் இந்த வீடியோவில் அழகாக பாருங்கள், பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அழகாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இது அவங்க அனுப்பியிருந்த வீடியோ தான். நான் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறதை விட அதிகமாகவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் அதில் டவுட்ஸுமே கேட்டிருந்தீங்க. சில பேர் நம்மளுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி நல்லாவே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸுக்கு தான் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லையுமே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாத விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வாரம் நம்மளுக்கு வந்திருக்க ஆர்டர்ஸ் தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கில் அந்த ஆர்டர் முடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இந்த ஒரு 10 டேஸில் நான் தைச்சி கொடுக்கணும். அந்த ஆர்டர்ஸ் தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா 10 ப்ளவுஸு 5 ப்ளவுஸு, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுடிதார்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கான பாவாடை சட்டை எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே என்னென்ன நம்மளுக்கு லைனிங் இருக்குது வாங்கணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான கமெண்ட்ஸுக்கு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ சில பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்கேலப் டிசைனுக்குலாம் என்ன சிஸ்டர் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஷாப்லாம் எதுவுமே வச்சில்லை. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது காஞ்சிபுரம். இங்கே அத்திவரதர் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது நம்ம வீடு. அதுக்கு கொஞ்சம் கிட்டவே தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் தைக்கிறதால நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 வாங்குவேன். நார்மல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குவேன். சுடிதாருக்கு 300 வாங்குவேன். அதாவது லைனிங் அவங்களே வாங்கி கொடுத்தா மட்டும். நம்ம லைனிங் போட்டோம்னா 1 மீட்டருக்கு 40 ரூபான்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி லைனிங்க்கு வாங்குவேன். இதை பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு மட்டும் ஸ்கேலப் கொடுத்தோம்னா ஒரு இப்போ 200 வாங்கினேன்னா நெக்குக்கு மட்டுமே நான் பேக் நெக் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 280லேருந்து 300 அவங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து வாங்கிக்குவேன். சில பேருக்கு கையிலையும் போடணும், ஃப்ரண்ட் நெக்குமே போடணும், பேக் எல்லாமே போடணும்னா 350 வாங்கிக்குவேன். அதாவது ஸ்டிச்சிங் மட்டும்தான். லைனிங்கு இதை வேறு என்ன ஸ்டோன்ஸ்லாம் வைக்கிறோன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு. வெறும் ஸ்டிச்சிங்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கை, நெக்கு, முன்னாடி இருக்கிற கழுத்து எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கேலப் போட்டோம்னா 300 வாங்கலாம். அதுலேயே ஸ்கேலப் கொடுத்து கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் கேட்குறாங்கன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 400 வாங்கிக்கலாம். அதுலேயே பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பேட்ச் 2 சைடு ஸ்கேலப் நடுவில் பார்டரோ இல்லை சாரீ கலரோ அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது 450 வரைக்குமே வாங்கிக்கலாம். ஸ்லீவுக்குமே நீங்கள் என்ன ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிங்கன்னா 500 கூட வாங்கிக்கலாம். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சிபுரத்தில். இது ஒரு தெருக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப மெயின் ஏரியான்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம இந்த அளவுக்கு தான் இங்கே சார்ஜ் பண்ணுறோம். கடைலாம் வச்சுருக்குறோம் இல்லை நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடெலாம் போயிட்டு கடைலாம் இருக்குதுன்னா அங்கெல்லாம் நார்மல் ப்ளவுஸே, நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா 300 வாங்குறாங்க. அதுவும் அர்ஜென்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 350 வரைக்குமே வாங்குறாங்க. லைனிங் தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுறதால இந்த அளவுக்கு தான் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நல்லா தைச்சிருக்கீங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இந்த பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்னு பற்றியும் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த மாதிரியான டீட்டெயிலான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பைப்பிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பைப்பிங் எப்படி கொடுக்குறது, அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அதையுமே நீங்கள் வீடியோ கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை வேணும்னா செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆமோல் அவங்களுக்கு அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆமோல் ஒரு சைஸ்லையும் பேக் ஆமோல் ஒரு சைஸ்லையுமே இருக்குது, எப்படி சிஸ்டர் இதில் நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வர்ற ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேக் ஆமோலை நீங்கள் டேப் வச்சு அந்த வளைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆமோலும் தனியாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வருது ஆன்சரு அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதை நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அலோ ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதே அப்படியே காப்பி பண்ணாமல் உங்களோட ஸ்டைலில் இல்லை நீங்கள் அதில் என்ன கரெக்ட் பண்ண முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி 4 பேருக்கு ரெஃபர் பண்ணியும் நம்மளை பற்றி இவங்ககிட்ட கொடுங்க, நம்ம கரெக்டாக இல்லாத அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலுமே இவங்க நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தைச்சி இந்த டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் எல்லாருமே போட்டுட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தைச்சாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி கொடுத்தவங்க அந்த ப்ளவுஸ் போட்டுட்டு வந்து 4 பேர் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க நம்மளை தான் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க தான் தைச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றதே நம்மளுக்கு மறந்துடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லோ கலர் சாரீ காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, பிங்க் கலர் ப்ளவுஸு ஸ்கேலப் போட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தேன். அது வந்து எனக்காக தைச்ச ப்ளவுஸ் தான். நானுமே அதை போட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. இது மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேலையில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம எஃபர்ட் போட்டு வேலை செய்யணும். இன்னும் நல்லா புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம எல்லாமே நல்லா புதுசாக என்ன வருதோ அதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது தான் டெய்லர்ஸ்க்கு அவங்க இப்போ வந்து இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரெஸ்ஸுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அது சம்மந்தப்பட்ட தொழிலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாகவே அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருக்கும்போது. நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து லைனிங் வந்து எவ்வளோன்ட்டு வாங்குறீங்க, நீங்கள் தண்ணியில் போட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்சேலாக இருக்கிற ஷாப்பில் தான் போய் லைனிங் வாங்குவேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லராக இருக்கும்போது நம்மளுக்கு 35 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. ரெகுலராக நம்ம வாங்குறதால நம்ம போனோம்னா ஒரு 20லேருந்து 25 மீட்டர் அப்படி வாங்குவோம் மொத்தமாக. அதனால் பார்த்திங்கன்னா 35 ரூபா அப்படின்னு கொடுத்துருவாங்க. நான் வந்து கஸ்டமருக்கு 40 ரூபான்னு சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி அந்த லைனிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே அந்த மாதிரி வளவளலாம் இருக்காது, ஓரளவு ஸ்டிஃப்னஸ் தான் இருக்கும். நீங்க தண்ணியில போட்ட பிறகும் பாத்தீங்கன்னா அது அதே மாதிரி தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நான் தண்ணியில ரொம்ப போட மாட்டேன், அப்படியே தான் நான் வந்து கட் பண்ணிடுவேன். அது வந்து தண்ணியில் போட்டாலுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. எனக்குமே பார்த்தீங்கன்னா நான் அந்த லைனிங் தான் போட்டு தைக்கிறேன். அதனால் எந்த டிஃப்ரெண்ட்டுமே நான் எவ்வளோ ப்ளவுஸ் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி தானே இருக்கோம் ரெகுலராக. சுடிதாருக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான் போடுறோம், எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது, சிங்க் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் போடாமலே அப்படியே தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஹூக் வைக்க தான்ப்பா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் டிசைன் ப்ளவுஸு, ஆனால் ஹூக் வைக்க தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள், கண்டிப்பாக ஹூக் வைக்கிற வீடியோஸுமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டா சொல்லுங்க, கண்டிப்பா நானுமே ரொம்பவே டீட்டெயிலா பொறுமையா உங்களுக்கு நான் ஹூக் வைக்கிற வீடியோ சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி நீங்க மிஷின்லயே ஹூக் வச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவோ டைம் வந்து மிச்சமாகுது கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பிளவுஸ் தைச்சி முடிச்சோம்னா அந்த மிஷின்லயே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா நம்ம தைச்சி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உடனே வந்தாலும் நம்ம கொடுத்துடலாம் ஆர்டரு. ஏன்னாக்கா ஊக்கு வைக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் அர்ஜென்ட் இருக்கும்போது இந்த ப்ளவுஸை வச்சுட்டு சரி இந்த ப்ளவுஸும் அர்ஜென்ட்டு, இதை முடிச்சுட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஊக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்போம். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கஸ்டமர் வந்துடுவாங்க. அப்போ இந்த ப்ளவுஸும் அர்ஜென்ட் ப்ளவுஸ் நிற்கும், அவங்களது வந்து எடுத்து அந்த நேரத்துக்கு அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம ஊக்கு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊக்கு வைக்கிறது மிஷின்லேயே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். எல்லா ட்ரெஸ்க்குமே நான் ஹூக் அந்த மாதிரி தான் வச்சுருது. பேக் ஹூக் வச்சாலும் சரி, இல்லை பாவாடை சட்டைக்கு ஹூக் வச்சாலும் சரி, அந்த மாதிரி நம்ம லேடிஸ் ப்ளவுஸ்க்கு வச்சாலுமே சரி, எல்லாத்துக்குமே நான் வந்து மிஷின்லேயே தான் ஹூக் வைக்க ஆரம்பிச்சிடுறேன். அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து டைலரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி தான் வீடியோ போடுறீங்க, வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதோ மொக்க போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் இருந்தால் போடுங்க, எங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அது மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஒன்லி கட்டிங்கு ஸ்டிச்சிங் மட்டுமே நம்ம பேசி நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு எதுவுமே கமெண்ட் பண்ணல. இது வந்து நம்ம வெளியவே உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும், இது ஒரு vlog வீடியோ மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்துட்டு நீங்கள் மொக்க போடுறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டைலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வேலைன்னா வேலை மட்டும்தான் இருக்கும், அவங்க அந்த சம்மந்தமாக அதை மட்டும்தான் பேசிப்பாங்க. ஆனால் நம்ம லேடிஸ் டைலர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கணும், அதே சமயம் வீட்டிலேருந்து ஒரு வேலையுமே செய்யணும் அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளுக்கு எல்லா விதமாகவுமே யோசனை இருக்கும். வீட்டு சம்மந்தமான யோசனையும் இருக்கும், வேலை சம்மந்தமான யோசனையும் இருக்கும். நம்ம வந்து எல்லாமே கலந்து பேசி தான் நம்ம வீடியோ கொடுப்போம். நம்ம வந்து வீடியோ பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வேலை செய்யும் போது தான் நமக்கு கூட ஒருத்தவங்க வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம தனியாக மிஷினும் நம்மளுமே மட்டுமே இருந்தோம்னா
நமக்கு ரொம்பவே போரிங்காக தான் இருக்கும், வேலை செய்யவே தோணாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டெய்லரிங்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் டெய்லரிங் தைக்கிறது மட்டுமே காட்டாமல் இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு அதில் எவ்வளோ வருமானம் வருது, என்ன ஆர்டர்ஸ் வருது, நம்ம எப்படி ஐடியா பண்ணுறோம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மள மாதிரி இருக்கிற டெய்லர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செய்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அவங்களுக்குமே சரி நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இவங்க செய்கிறாங்க, இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்கும்போது நமக்குமே நம்ம போய் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய கொடுக்கறதே. அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. மொக்க போடுற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க, போயிட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ரொஃபஷனலாக போட்டிருப்பாங்க, அதை போய் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்காதீங்க, கமெண்ட்டும் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரத்துக்கான நம்மளுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல சிஸ்டர், கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா தைக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே சேம் டிசைன் நம்ம தைக்கும்போது எவ்வளோ டைம் ஆகுது அதை பொறுத்து நான் அதுக்கு ரேட் போடுவேன். இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய தைச்சி ப்ராக்டிஸ் ஆன ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் நம்ம லைனிங் ப்ளவுஸ் 1 ஹவருக்கு 200 வாங்குறோம்னா அந்த டிசைன் ப்ளவுஸ் 2 ஹவர் தைச்சோம்னா 400 வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 350 இல்லை 350 to 400 அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் தைக்கிறோம் அப்படின்னும் போது நீங்கள் டைமிங் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிசைனுக்குமே பிட்டு நம்ம ரேட் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு ஒரு 80 to 100, நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100, அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.